Hi friends, நான் தான் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், Samsung வந்து ஆண்ட்ராய்ட் எப்படி பண்ண போறோம். மாடல் பார்த்தீங்கன்னா Samsung M315F DS. ஓகேங்களா மாடல். இது ஆண்ட்ராய்ட் செட் பண்றது என்னென்ன பண்ணனும், வால்யூம் அப் பட்டனும் பவர் பட்டனும் லாங் பிரஸ் பண்ணனும். ஓகேங்களா அது ரெண்டுமே லாங் பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும்னா PC-ல வந்து டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு அந்த கேபிள் வந்து நம்ம மொபைல்ல இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா USB கேபிள் வந்து PC-ல இல்ல லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு மொபைலில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணின உடனே செகண்டே வால்யூம் அப் பட்டனும் பவர் பட்டனும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரெக்கார்ட் மோடுக்கு போகும். சரிங்களா லாங் ப்ரெஸ் பண்ணினே இருங்க. லாங் ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு ரெக்கார்ட் மோடு வந்துச்சுங்களா. இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேபிள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஸ்குயரல் பண்ணுறதுக்கு வால்யூம் டவுன் பட்டனு டவுன் பண்ண கிளிக் பண்ணினே வந்தீங்கன்னா வைப் செக் பார்ட்டிஷன் அப்படின்றது ஓகே கொடுக்குறதுக்கு பவர் பட்டனு கொடுத்துட்டு கீழே இறக்கி எஸ் கொடுங்க. அதை கீழே கிளிக் பண்ணி எஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக் கொடுத்தாச்சு. அடுத்தது வைப் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்றத கொடுங்க. ஓகேங்களா கீழே இறக்குங்க. கீழே டவுன் பண்ணி இதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்ன்றதை கொடுத்தீங்கன்னா மொத்த டேட்டாவும் எரேஸ் ஆகும். செல்லு கடையிலேருந்து வாங்கும்போது எப்படி இருந்தோ அந்தமாரி ஃப்ரீ ஆகிடும். நம்மளோட ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஹேங் ஆகுது செட்டு அந்தமாரி ஆண்ட்ராய்ட் செட் பண்ணிங்கன்னா அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா பட் பேக்கப் எடுத்து வச்சிங்க, டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா அது ஆகும். இப்போ ரீசெட் கொடுத்துங்க. அதை ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு ரீசெட் கொடுத்தோன்னே செட்டு ஆன் ஆகும். ஓகேங்களா இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி பண்ணால் நம்ம மொபைலில் இருக்க எல்லா காண்டாக்டும் சரி எல்லா இதுவுமே எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா காண்டாக்ட் இருந்தால் நம்ம மெயிலில் பேக்கப் எடுத்துக்கணும். மற்றபடி ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்தாலும் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா ஏன்னா இதில் இருக்க டேட்டாஸ் ஃபுல்லாக எரேஸ் ஆகிடுச்சுன்னா திரும்பி ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம். அதனால் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா டேட்டாவை நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுன்னு பண்ணுறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஸ்பீடு ஓட்டியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா அது இன்ட்ல ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ லெட்ஸ் கோன்னு வந்துடுச்சு. ஓகே அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி ஆல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஸ்கிப் கொடுங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. லேட்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டைம் டேட்டு சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு கொடுங்க, இல்லை அப்படியே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. ஸ்கிப்பு என்ன பாஸ்வேர்ட் போட சொல்லிட்டு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸ்கிப்பு அக்கௌண்ட் லைக்இன் பண்ண சொல்லுது, வேணான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நவுன்னு சொல்லிட்டு லோட் ஆகும். லோடாக இந்த மாதிரி அதை அப்படியே கீழே லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே தள்ளினீங்கன்னா ஓகே வந்துடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே டச்சிலே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே கேட்கும். கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தோன்னே மொபைலு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக ஆண்ட்ராய்ட் செட் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.